ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கேலக்ஸி சாம்சங் கேலக்ஸி சீரிஸ் இந்த மாதிரிப்பட்ட மொபைல்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு தான். வாட்ஸ்அப் உங்களுக்குன்னே கொடுத்துருக்கூடிய ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளோட மொபைல் வச்சுப்போம், இது வந்து ஃப்ரெண்டோட மொபைல் வச்சுப்போம். சோ ஃப்ரெண்ட் வந்து நமக்கு ஒரு மெசேஜ் பண்றாங்க, அதாவது நமக்கு ஒரு நார்மலா ஒரு மெசேஜ் பண்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு 3 மெசேஜ் நமக்கு பண்ணிருக்காங்க. நாம அந்த மெசேஜை பார்க்கல. சோ நமக்கு ஃப்ரெண்ட் பண்ண மெசேஜ்ல ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து நமக்கு வந்து டெலிட் பண்ணிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா டெலிட் ஃபார் எவ்ரிவன் அப்படின்றது கொடுத்து நமக்கு வந்து டெலிட் பண்ணிடுவாங்க. நாம எப்ப அந்த மெசேஜ் நம்ம ஓபன் பண்ணி பாக்குறோமோ அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து டெலிட் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஏதாவது ஒரு மெசேஜ் அந்த மெசேஜ் நமக்கு டெல்டா இருக்கும். சோ இந்த மாதிரிப்பட்ட மெசேஜை நமக்கு திருப்பி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப், அதாவது சாம்சங் கேலக்ஸி யூசர்ஸுக்கு வாட்ஸ்அப் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிக் தான் இது. பொதுவா நம்ம நண்பர்கள் வாட்ஸ்அப்ல நமக்கு அனுப்பிட்டு டெலிட் பண்ண மெசேஜை பாக்குறதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலா நிறைய அப்ளிகேஷன்ஸ் போடுவோம். ஆனா நீங்க கேலக்ஸி சீரிஸ் மொபைல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் போடாம அந்த டெலிட் பண்ண மெசேஜை நீங்க பாத்துக்கலாம். சோ அது எப்படி தெரிஞ்சதுக்கு இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா அந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா வீடியோல இருக்கிற லைக் பட்டன் ஒரு தட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் செஞ்சு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி நீங்க கேலக்ஸி யூசர்ஸ் சாம்சங் சீரிஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மொபைல செட்டிங்ஸ் நீங்க வந்து ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த ஆப்ஷன் அந்த செர்ச் பண்ணோட ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரி அப்படின்னு நீங்க வந்து டைப் பண்ணிட்டா போதும். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க டைப் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்து எட்டி பார்க்கும், அதை நீங்க வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உள்ள இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணி இது எல்லாருக்குமே நீங்க ஆஃப்ல தான் இருக்கும். நீங்க கேலக்ஸி சாம்சங் சீரிஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு கூட ஆட்களா இருந்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கும், நீங்க ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்க அப்படியே பேக்ல வந்துருங்க. பேக்ல வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ண வேண்டாம், எந்த ஒரு சாஃப்ட்வேரும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்க வந்து உங்களோட செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த ஆப்ஷனை மட்டும் ஆன் பண்ணி விட்டு இருந்தீங்கன்னா போதும், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மறுபடியும் நம்ம நண்பர் வந்து ஒரு மெசேஜ் பண்ணான்னு வச்சுப்போம். நான் பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணிட்டேன், அதே மாதிரி ரெண்டாவது மெசேஜ் பண்ணிட்டேன், 3 மெசேஜ் நான் பண்ணிருக்கேன். சோ நம்ம பண்ண 3 மெசேஜ், சோ இப்ப நம்ம நண்பர்கள் நமக்கு பண்ண 3 மெசேஜ்ல இப்போ சாம்பிளுக்கு நான் 3 மெசேஜ் காட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்க எவ்வளவு மெசேஜ் வேணா உங்க நண்பர்கள் அனுப்பி நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். சோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து அப்ப லாஸ்ட் மெசேஜ் நான் அப்ப டெலீட் பண்ணிக்கிறேன். நம்ம நண்பர் வந்து டெலிட் பண்ணிட்டாரு. சோ இப்போ டெலிட் ஃபார் எவ்ரிவன் கொடுத்து டெலிட் பண்ணாங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க பண்ணின எல்லா மெசேஜும் இருக்கும். அவங்க என்ன மெசேஜ் டெலிட் பண்ணிருக்காங்களோ அந்த மெசேஜ் வந்து நமக்கு இருக்காது. சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த ஆப்ஷன் நம்ம ஆன் பண்ணி விட்டுருக்கோம்ல, நம்ம மொபைல்ல செட்டிங்ஸ் நம்ம ஓபன் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரி அப்படின்னு வந்து டைப் பண்ணிட்டா போதும். அந்த ஆப்ஷனுக்கு உள்ளால வாங்க. உள்ளால இருந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை ஆன் பண்ணி விட்டுருக்கோம்ல, பாருங்க இந்த வாட்ஸ்அப்ல வந்து எந்த மெசேஜ் டெலிட் ஆயிருக்கோ அந்த மெசேஜுக்கு வாட்ஸ்அப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இது நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த மெசேஜ் டெலிட் பண்ணிருக்காங்களோ அந்த மெசேஜுக்கு தொட்டு மேல திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட் அப்படின்னு இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த மெசேஜ் வந்து டெலிட் பண்ணிருக்காங்க கம் ஆன் 8 PM அப்படின்னு. சோ அந்த மெசேஜுக்கு தொட்டு மேல திஸ் மெசேஜ் ஆர் டெலிட்டட், திஸ் மெசேஜ்னா கீழே இருக்க இந்த திஸ் மெசேஜ் ஆர் டெலிட்டட் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த மெசேஜ் டெலிட் பண்ணிருக்காங்களோ அந்தந்த மெசேஜுக்கு தொட்டு மேல திஸ் மெசேஜ் ஆர் டெலிட்டட் இருக்கும். இது வாட்ஸ்அப்புக்கு மட்டும் கிடையாது. உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் மெசேஞ்சர், டெலிகிராம் மெசேஞ்சர், இந்த மாதிரிப்பட்ட மெசேஞ்சர்ல எந்த ஒரு சாட்டிங் அப்ளிகேஷன்ஸ்ல உங்க நண்பர்கள் அனுப்பிட்டு டெலிட் பண்ண மெசேஜஸ் நீங்க வந்து எடுத்துக்கலாம். முக்கியமா இந்த ஆப்ஷன் நீங்க வந்து ஆன் பண்ணி விட்டுக்கணும். அருமையான ஒரு மெத்தட் இது. சோ ஒருவேளை உங்களோட செட்டிங்ஸ்ல வந்து இந்த நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரி அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு இல்ல அப்படின்னா உங்க மொபைல்ல இந்த ஆப்ஷன் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு மேல ஐ பட்டன்ல இப்ப எட்டி பார்க்கும். அந்த வீடியோ பார்த்து நீங்க அந்த மாதிரி உங்க மொபைல் நீங்க செஞ்சு வச்சிருங்க. சோ இந்த ஆப்ஷன் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே சாம்சங் கேலக்ஸி யூசர்ஸ்க்கு மட்டும் தான் இது கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து வேற மாடல் மொபைல், அதாவது ரெட்மி மாடல் மொபைல், அந்த மாதிரிப்பட்ட ஒப்போ, விவோலாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க மொபைல்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வராது. மத்தபடி நோட்டிபிகேஷன் ஸ்டைல், நோட்டிபிகேஷன் குரூப், ஷேர்டு, வைப்ரேஷன், நோட்டிபிகேஷன் ஆக்சஸ், சவுண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வருமே தவிர நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரி அப்படின்றது எதுவுமே வராது. சோ இந்த ஆப்ஷன் உங்க மொபைல் இருந்தா நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு உங்க மொபைல் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீ எனேபிள் பண்ணுவே, நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. சோ மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். மதுரையும் பை பாய்.